Shall I compare thee? Thee na you னு அர்த்தம். Shall I compare thee to summer's day? இது வந்து ஷேக்ஸ்பியரோட சானட்ல 18th சானட். Shall I compare thee to summer's day? இந்த சானட் இது வந்து ஒரு சானட். சானட்னாலே 14 லைன் இருக்க ஒரு போயம். இந்த 14 லைன் இருக்க இந்த போயம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு லவ் போயம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க போயமை வந்து ஷேக்ஸ்பியரோட சானட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 154 சானட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காருங்க. அவர் நிறைய கூட எழுதியிருக்கலாம். குவார்டோ அப்படின்னு ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் ஆகுது 1609ல. QUARTO குவார்டோ அப்படின்ற ஒரு புக்கு பப்ளிஷ் ஆகுது. அந்த குவார்டோ அப்படின்ற புக்கு வந்து 1609ல பப்ளிஷ் ஆகும்போது அதில் வந்து 154 சானட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட சானட் இருக்கு. இதுல வந்து ஷேக்ஸ்பியர் வந்து இதுல இருக்க கேரக்டர்ஸ், இந்த 154 சானட்ஸ்ல இருக்க கேரக்டர்ஸ்லாம் யாருன்னா ஃபேர் யூத், டார்க் லேடி, ரைவல் போயட், இவங்க 3 பேர் தான். சரிங்களா? இந்த ஃபேர் யூத், டார்க் லேடி, ரைவல் போயட் இவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்னு ஹிஸ்டரியில நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. நம்மளோட மெட்டீரியல்ல ஒவ்வொன்றும் யார் யாரு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இந்த ஃபேர் யூத் அப்படின்றவர் வந்து ஹென்றி ரிதோஸ்லியா இருக்கலாம். அவர் யாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட பேட்ரன். ஹென்றி ரிதோஸ்லி யாரு? ஷேக்ஸ்பியரோட பேட்ரன். ஒருவேளை அவரா இருக்கலாம் அப்படின்லாம் ஸ்பெகுலேட் பண்றாங்க. ஏன்னா இந்த சானட் வந்து அவருக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்காரு அவரு. சரிங்களா? WH அப்படின்ற பர்சனுக்கு தான் இந்த 154 சானட்டையும் டெடிகேட் பண்ணியிருக்காரு. இந்த WH யாரா இருக்கலாம்னா வில்லியம் ஹெர்பர்ட்டா இருக்கலாம், அல்லது ஹென்றி ரிதோஸ்லியா இருக்கலாம். இந்த ஹென்றி ரிதோஸ்லிக்கு தான் வந்து ஷேக்ஸ்பியர் ஆல்ரெடி வந்து அவருடைய வீனஸ் அண்ட் அடோனஸ், ரேப் ஆஃப் த லுக்ரீஸ் இதெல்லாம் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஃபேர் யூத் வந்து அவரா இருக்கலாம் அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேட் பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா அவருக்கு தான் வந்து வீனஸ் அண்ட் அடோனிஸ், ரேப் ஆஃப் த லுக்ரீஸ்லாம் டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இந்த 154 சானட்ஸும் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேர் யூத்து, டார்க் லேடி, ரைவல் போய்ட்ஸ் இவங்களுக்கு டெடிகேட் பண்ணி இவங்களை பற்றி தான் எழுதியிருக்காரு. இந்த ஷேக்ஸ்பியரோட சானட்ஸில் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் வந்து பெட்ரார்க்கோட சானட்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சிட்னியோட ஆஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா பார்க்க போகிறோம். அது ஒரு சானட் தான். அந்த சானட், ஹவு ஷேக்ஸ்பியர் சானட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பெட்ரார்க்கியன் சானட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஷேக்ஸ்பியரோட சானட்ல 3 குவாட்ரைன்ஸ் இருக்கும். 3 4 லைன் அப்படின்னா எவ்வளோ? 12 லைன். அப்புறம் ஒரு கப்லெட் 2 லைன், 14 லைன் அப்படி இருக்கும். சரிங்களா? இதுவே பெட்ரார்க்கியன் சானட் வந்து பார்த்தோன்னா ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட். ஆக்டேவ்னா 8 லைன் ஸ்டான்ஸா, செஸ்டெட்லாம் 6 லைன் ஸ்டான்ஸா இப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஷேக்ஸ்பியரோட சானட்டோட ஸ்ட்ரக்சர். ஏபி ஏபி, சிடி சிடி, EF EF, GG. ABABன்னு ஒரு குவாட்ரன், CDCDன்னு ஒரு குவாட்ரன், EF EFன்னு ஒரு குவாட்ரன், GG அப்படின்னு ஒரு கப்லெட். ஆனா சானட் நம்பர் 99, சானட் நம்பர் 126, சானட் நம்பர் 145 இது 3 எக்ஸம்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சானட் நம்பர் 99ல பார்த்தோம்னா 15 லைன்ஸ் இருக்குங்களாம். இதே சானட் நம்பர் 126 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 கப்லெட்டும் 2 பிளாங்க் லைன்ஸும், அப்படின்னா 12 லைன் தான் அதுல இருக்கு. சானட் 126ல 6 கப்லெட் அண்ட் 2 பிளாங்க் லைன்ஸ். சானட் 145 எடுத்துக்கிட்டோம்னா இயாம்பிக் டெட்ராமீட்டர்ல இருக்கு. மற்ற சானட்லாம் வந்து இயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த சானட்ல இருக்க கேரக்டர்ஸ்லாம் இந்த 154 சானட்ஸ்லயும் வந்து நமக்கு இந்த ஃபேர் யூத்து, ரைவல் போயட்டு, டார்க் லேடி இவங்களை பத்தி தான் இருக்கும். த்ரூ அவுட் ஹிஸ்டரி வந்து இந்த ஃபேர் யூத்துனா யாரு? ஃபேர் யூத்துன்றவர் ஃபேர் யூத்துக்கு வந்து சானட் நம்பர் 1ல இருந்து சானட் நம்பர் 126 வரைக்கும் இருக்கிற சானட் வந்து ஃபேர் யூத்துக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சானட் நம்பர் 127ல இருந்து டார்க் லேடிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து சானட் நம்பர் 1ல இருந்து 17 வரைக்கும் இருக்க சானட்டை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோக்ரியேஷன் சானட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோக்ரியேஷன் சானட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோக்ரியேஷன் சானட் அப்படின்னா என்னன்னா அவர் அந்த வாட் இஸ் லவ், வாட் இஸ் லைஃப் அதை பற்றிலாம் அதில் டீல் பண்ணியிருப்பார். சரிங்களா?
ஸோ இந்த ப்ரோக்ரியேஷன் சானட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யங் மேனை வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோ, சீக்கிரம் ஃபாதர் ஆகு, இதை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஆனா இந்த 18th சானட்ல தான் முதல் லவ் பத்தி பேசுறாரு. அப்ப பாத்துக்கோங்க. ஸோ இந்த 18th சானட்டோட ப்ராமினன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 18th சானட் தான் 17 சானட்டா ப்ரோக்ரியேஷன் சானட் அப்படின்னு சொல்றாங்க. 17 சானட் என்ன சொல்றாங்க? ப்ரோக்ரியேஷன் சானட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ரோக்ரியேஷன் சானட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சானட் ஃபர்ஸ்ட் சானட்டே இதுதான். சரிங்களா? Shall I compare thee to summer's day? சரிங்களா? அன்பே, உன்னை அந்த சூரியன் அது சம்மர்ஸ் டேவோட கம்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு இந்த சானட்ல. ஸோ இதெல்லாம் சானட்டை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அண்ட் சானட்ல சொல்லப்படுற இந்த ஃபேர் யூத்து ஹென்ரி ரிதோஸ்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹென்ரி ரிதோஸ்லி யாருன்னா ஷேக்ஸ்பியரோட பேட்ரன். இவருக்கு தான் வந்து வீனஸ் அண்ட் அடோனிஸ், ரேப் ஆஃப் த லுக்ரீஸ்லாம் டெடிகேட் பண்ணாரு. ஒருவேளை இவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபேர் யூத் வந்து இந்த ஹென்ரி ரிதோஸ்லியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சானட் நம்பர் 1ல இருந்து 126 வரைக்கும் இந்த ஹென்ரி ரிதோஸ்லிக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரைவல் போயட் அப்படின்னு ஒரு கேரக்டர் வர்றாரு. ஸோ ரைவல் சானட் 78ல இருந்து 86 வரைக்கும் ரைவல் போயட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ரைவல் போயட்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, பிரான்சிஸ் டேவிசனா, இந்த ஜான் டேவிஸ், சாமுவல் டேனியல், ஜார்ஜ் சாப்மன், கிறிஸ்டபர் மார்லோ, பென் ஜான்சன், இவங்கெல்லாம் அந்த ரைவல் போயட்ஸா இருக்கலாம். ஏன்னா இவங்களும் வந்து ஹென்ரி ரிதோஸ்லியோட சப்போர்ட்டை வந்து எய்ம் பண்ண போனாங்க. சரிங்களா? ஸோ அவங்களா இருக்கலாம் அப்படின்னு இது பண்றாரு. அதே மாதிரி அந்த டார்க் லேடி யாரு? டார்க் லேடி சானட் 127ல இருந்து 152 வரைக்கும் இருக்க சானட் வந்து டார்க் லேடி சானட் அவங்களுக்கு இது பண்ணியிருக்காரு. ஸோ அது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலிசபெத் ரிதோஸ்லி மெயினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எமிலியா லேனியரா இருக்க சான்ஸ் இருக்கு. மேரி ஃபிட்டன், லூசி நீக்ரோ இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. இந்த ஹென்ரி ரிதோஸ்லியோட ஒய்ஃப் தான் எலிசபெத் ரிதோஸ்லி. அதே மாதிரி எமிலியா லேனியர் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஆனா ஹெத்தாவேவை வந்து விட்டுட்டு லண்டன்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு லவ் அஃபேர் வரும் மேரி ஃபிட்டனோடையும் எமிலியா லேனியரோடும். ஸோ அவங்கள வந்து டார்க் லேடியா கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஷேக்ஸ்பியருக்கு வந்து இந்த ஃபேர் யூத் மேல மிகுந்த அன்பு இருந்தது. அந்த அன்புக்கு இடையில குறுக்க இவங்களோட அன்பு வந்து தடுத்தது அப்படின்றதுல இந்த மேரி ஃபிட்டன், ஏன்னா மேரி ஃபிட்டனுக்கும் இவங்களுக்கும் ஷேக்ஸ்பியருக்குமான ஒரு லவ் இருந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. அதே மாதிரி எலிசபெத் ரிதோஸ்லி ஏன் கொண்டு வந்திருக்காருன்னா, இவருக்கு வந்து ஹென்ரி ரிதோஸ்லிக்கு வந்து அன்பு வந்து ப்ரிடாமினா எம் மேல மட்டும்தான் இருக்கணும், எலிசபெத் ரிதோஸ்லிக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்ற அதுக்கான ஒரு என்ன சொல்றது, அது என்னது பொசசிவ்னஸ் ஆகவும் இவங்களை கூட ஸ்பெகுலேட் என்னது இவங்களையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டார்க் லேடியா. அதே மாதிரி டிடி இந்த குவாட்ரோ பப்ளிஷர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட்ரோல சானட் பப்ளிஷர் யாருன்னா தாமஸ் த்ரோப். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சானட்குள்ள நுழையலாம். ஷால் ஐ கம்பேர் தி டு சம்மர்ஸ் டே, ஒன்று இந்த சூரிய நாளோட கம்பேர் பண்ணட்டுமா, ஒப்பிடட்டுமா அப்படின்றதா இந்த சானட்டு. ஸோ இந்த சானட் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சானட்டு. அண்ட் இதுல வந்து தன்னோட லேடி லவ், இந்த சானட்டோட ஸ்பீக்கர் வந்து தன்னோட லேடி லவ் வந்து சம்மர் டேவை வந்து விட, சம்மர் டேனா எப்படி இருக்கும், நல்லா பிரைட்டா இருக்கும். இப்போ நமக்கு இருக்கிற சம்மர் டே, இப்போ சம்மர் தான் போயிட்டு இருக்கு. சித்திர வெயில் சீசின்னு சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குதுன்னு வடிவேல் சொல்ற மாதிரி சித்திர வெயில் சீச்சின்னு சிரிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு கண்ணு கூசுற அளவுக்கு சித்திர வெயில் இருக்கு, சம்மர்ஸ் டே. ஆனா இங்கிலாந்துல சம்மரோட டே எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ப்ராப்பரான ஒரு வெளிச்சம், பளிச்சுன்னு அழகா, எல்லா பக்கமும் ஸ்ப்ரிங்கா, எல்லா பக்கமும் ஃப்ளவர்ஸா பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சம்மர்ஸ் டே அப்படின்றது பிரிட்டன் பீப்புளுக்கு அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும் சம்மர்ஸ் டே. சரிங்களா? இப்போ
நான் உன்னை சம்மரோட டேவோட கம்பேர் பண்ணட்டுமா, ஏன்னா நீயும் சம்மர் டே மாதிரி அவ்வளோ அழகா இருக்கியே அப்படின்னு இந்த போயம்ல சொல்லியிருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு போயம். ஷால் ஐ கம்பேர் தி வித் சம்மர்ஸ் டே அப்படின்றதான் இந்த போயம். ஸோ போயம்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ போயம் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஷால் ஐ கம்பேர் தி டு சம்மர்ஸ் டே அப்படின்ட்டு ஒன்றுனா சம்மர் டேவோட கம்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு கெஞ்சலோட கொஞ்சலோட இந்த போயம் ஆரம்பிக்குது. கேட்டுட்டு இதுக்கு பேர் தான் ரெத்தாரிக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க போயமை பொறுத்த வரைக்கும். இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த போயம்ல கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் உடனே அந்தம்மா சரி பண்ணி தொலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்தம்மா என்ன சொல்லுவாங்க, எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ இது பேர் தான் ரெத்தாரிக் கொஸ்டின். ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர்ஸ் டே, thou art more lovely, more temperate. உன்னை சம்மர் டேவோட கம்பேர் பண்ணட்டுமா, ஆனா நீ வந்து சம்மர் டேவோட எல்லாம் உன்னை கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா நீ வந்து யாரு, யூ ஆர் மோர் லவ்லி, மோர் டெம்பரேட். ரஃப் winds do shake the darling buds of May. சம்மர் டைம்ல காத்து பயங்கரமா அடிக்கும். அப்ப காத்து பயங்கரமா அடிக்கும் போது டார்லிங் பட்ஸ் ஆஃப் மேவை டிஸ்டர்ப் பண்ணும், சரிங்களா. அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட். சம்மர்ஸோட லீஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆனா நீ அப்படி இல்லை, சரிங்களா. ஏன்னா சம்மர் டைம்ல வெதர் வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸா பயங்கர ஹெவியா இருக்கும். சம்மர் டைம்ல வந்து ரொம்ப அந்த வெதர் வந்து ரொம்ப விண்ட் ப்ளோவா இருக்கும், ரெயின் கிளவுன்ஸ் அப்பப்போ வரும். ஆனா நீ அப்படி இல்லை. சம்டைம்ஸ் அந்த சம்மர் கிளவுட் எப்படி இருக்கும், டூ ஹாட் த ஐ ஆஃப் ஹெவன் ஷைன்ஸ். கண்ணு அப்படியே பளீர்னு கண்ணு கூசுற அளவு வெயில் இருக்கும். ஆஃப் இஸ் ஹிஸ் கோல்டு காம்ப்ளெக்ஷன். ஹிஸ் அப்படின்னு இங்க ரெஃபர் பண்றது யாருன்னா சன்னோட கோல்டு காம்ப்ளெக்ஷன் சில நேரம் டிம் ஆயிரும். அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன்ஸ் பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்ட். சில நேரத்துல இந்த சம்மர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் 2 லைன்ல என்ன சொல்றாரு, சம்மர் டேவோட கம்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு இமீடியட்டா, ஐயோ சம்மரோட ஒன்னு எப்படி கம்பேர் பண்ண, நீ அதோட அழகு. அன்பே ஒன்னு நான் ஒரு வைரத்தோட கம்பேர் பண்ணட்டுமா அப்படின்ட்டு, வைரத்தோட யாராவது கம்பேர் பண்ண, நீ அதை விட பிரகாசமானவள் அப்படின்னு எப்படி ஒரு கவிதை. அதே தான் இந்த சிம்பிளா ஃபர்ஸ்ட் 2 லைன்லயே, ஷால் ஐ கம்பேர் தி டு சம்மர்ஸ் டே, thou art more lovely and more temperate. அடுத்த 6 லைன்ல பாருங்க தலைவன் பூந்து விளையாடுறாரு. ஏன்னா சம்மர்ல விண்ட் எப்படி இருக்குமா, சம்மர் இஸ் இம்பர்ஃபெக்ட், ரஃப் winds. சம்மர்ல வந்து சில ஃபிளாஸ் இருக்கு. சம்மர் இஸ் இம்பர்ஃபெக்ட், ரஃப் winds do shake the darling buds of May. மே மாசத்துல இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் டார்லிங் பட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது சில நேரம் சம்மரோட விண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுமா, ஷேக் பண்ணும். அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் அ டேட். சம்மரோட சீசன் வந்து லாங் சீசன்லாம் இல்லை, ஷார்ட்டான சீசன். லீஸ்ன்றது அந்த சீசன், அதோட லென்த். சம்மரோட விண்ட்ஸ் வந்து சில நேரம் டார்லிங் பட்ஸ் ஆஃப் மேவை ஷேக் பண்ணிரும். அதே மாதிரி சம்மரோட அந்த லென்த் வந்து சில நேரம் ரொம்ப ஷார்ட்டானது. அப்படி அதனால எப்படி நான் உன்னை சம்மரோட கம்பேர் பண்றது, சம்மரே அழகானது தான். ஆனா சம்மரோட விண்ட்ஸ் வந்து சில நேரம் விண்ட்ஸ் டேமேஜ் ஃப்ளவர்ஸ். சம்மரோட சீசன் வந்து சில நேரம் ரொம்ப ஷார்ட். நேச்சரோட இது ஓவரால் இந்த 2 லைன் எல்லாம் சொல்றாரு, சம்மர் பியூட்டிஃபுல்லான விஷயம்தான், சம்மர் லவ்லியான விஷயம்தான், சம்மர் வந்து டெம்பரேட்டான விஷயம் தான். ஆனா யூ ஆர் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட். ஏன் சம்மர் வந்து ஷார்ட், ஏன்னா சம்மர் வந்து சில நேரம் சம்மரோட விண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், பட்ஸ் ஆஃப் மேவை ஷேக் பண்ணும். சம்மரோட சீசன் லீஸ் எப்படி ரொம்ப டூ ஷார்ட். சம்மரோட அந்த சீசன் வந்து டஸ் நாட் லாஸ்ட் லாங். ஆனா நீ அப்படி கிடையாது, யூ ஆர் பெர்மனன்ட், யுவர் பியூட்டி இஸ் பெர்மனன்ட். யூ டு நாட் ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே.
அப்படின்லாம் சொல்றாரு. அடுத்து 5th லைன்ல பாருங்க, sometimes too hot the eye of heaven shines and off in gold and off is his gold complexion dimmed. சில நேரம் சம்மரோட ஐஸ் இருக்கு இல்லையா, சம்மரோட அந்த பீன் வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கணுமா. ஐ ஆஃப் ஹெவன், சம்மர் வந்து ஹாட் ஐ ஆஃப் ஹெவன், சூரியனை சொல்றாரு. சூரியன் என்ன எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க, ஐ ஆஃப் ஹெவனா ஐ ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொர்க்கத்தின் கண்கள் வந்து சில நேரம் ரொம்ப ரொம்ப ஹாட்டா வந்து ஷைன் பண்ணும். சொர்க்கத்தின் கண்கள் எது? சன்னு. சூரியன் வந்து சில நேரம் டூ ஹாட்டா இருக்கும். அண்ட் ஆஃப் இஸ் ஹிஸ் கோல்டு காம்ப்ளெக்ஷன் டிம்டு, சில நேரம் டிம் ஆயிருமா. எப்ப டிம் ஆகும்? அந்த சூரியன் வந்து மேகத்துக்கு இடையில போய் மறைஞ்சுக்குமா. ஆனா நீ அப்படிப்பட்டவள் இல்லை. சில நேரம் சூரியன் வந்து பயங்கர பிரகாசமா இருக்குமா. ஐ ஆஃப் ஹெவன் என்று சொல்லப்படுற சூரியன் வந்து சில நேரம் பயங்கர பிரகாசமா இருக்குமா. அதே சூரியன் சில நேரம் மேகத்துக்கு இடையில போய் மறைஞ்சுக்குமா. சம்டைம்ஸ் சன் இஸ் டூ ஹாட், சம்டைம்ஸ் இட் இஸ் ஹிடன் பை கிளவுட்ஸ், பட் யூ ஆர் கான்ஸ்டன்ட். சன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் whereas you are constant அப்படின்னு இந்த 2 லைன்ல சொல்றாரு. அடுத்த 2 லைன்ல என்ன சொல்றாரு? and every fair form fair sometimes declines by chance or nature's changing course untrimmed. சில நேரம் எல்லா பியூட்டிஃபுல் திங்ஸும் சம்மரோட அந்த ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன், சில நேரம் எல்லா நேரமும் ஆல் த டைம் sun is not as bright as we see it by noon. Sometimes it declines due to dark clouds, due to அந்த dark clouds. ஆனா நீ எப்படிப்பட்டவள்? நேச்சுரல் ஏஜிங், நீ என்னது? எவர் ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம்ஸ் டிக்ளைன் பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்ட். அந்த பியூட்டி, சன்னோட பியூட்டி எப்படி வந்து சில நேரம் அப்படி மங்கி மங்கி போனாலும் எப்படி எவர் பிரைட்டா இருக்கோ அதே மாதிரி உன்னோட பிரைட்னஸும் சன்னோட அந்த நெகட்டிவிட்டியை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? ஆனா சன் வந்து எவர் பியூட்டிஃபுல்லா இருக்கும், எவர் பிரைட்டா இருக்கும். நீயும் அதே மாதிரி சார் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். சன் வந்து சில நேரம் டல்லா, பிரைட்டா, ஹாட்டா, டூ பிரைட்டா இல்ல டூ டிம்மா இருந்தா கூட ஆல்வேஸ் அந்த லைட்டு குறையவே குறையாது. அதே மாதிரிதான் சில நேரம் நீங்க ஏஜே ஆனாலும் உங்க ஃபேஸ் எப்படி இருக்குமா? எப்பயுமே பிரைட்டா இருக்கும் அப்படின்னு அந்த லேடி லவ் பார்த்து சொல்றாரு. 9th லைன்ல பாருங்க, பட் தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேட். சன்னோடது கூட அப்பப்ப ஃபேட் ஆகும். ஆனா நாட் தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேட், உங்களுடைய எட்டர்னல் சம்மர் வந்து ஃபேடே ஆகாது. ஸோ ஷேக்ஸ்பியரோட சானட்ல வந்து பார்த்தோம்னா எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ்ல ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு 9th லைனை என்ன சொல்லுவாங்கன்னா வோல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டானா என்னது? அப்படியே அதோட சேஞ்ச், மாற்றம். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 8 லைன் வரைக்கும் சம்மர் வந்து டல்லா இருக்கும், சம்மர் வந்து ஃபேட் ஆகும், அப்பப்போ டூ ஹாட்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே 9th லைன்ல என்ன சொல்றாரு? நீ அப்படிப்பட்டவள் இல்லை, உன்னோட எட்டர்னல் சம்மர் எப்பயுமே ஃபேட் ஆகாது. நார் லூஸ் பொசஷன் ஆஃப் தட் ஃபேர் த ஓஸ்ட். ஓஸ்னா யூ ஓன், நீ ஓன் பண்றியா அந்த ஃபேர்னஸ் வந்து அந்த பொசஷன் வந்து எப்பயுமே ஃபேட் ஆகாது. சில நேரம் சூரியனே மங்கி போகலாம், அன்பே உன் அழகு மங்காது அப்படி ஷேக்ஸ்பியர் சொல்றாரு. சம்டைம்ஸ் சன் மே ஃபேட் பட் தை பியூட்டி ஷால் நாட் ஃபேட், யுவர் பொசஷன் ஷால் நாட் ஃபேட். அவங்களோட பிலவோட பியூட்டி will never fade, she will never lose her charms. ஓகே, இந்த எட்டர்னல் பியூட்டி அப்படின்றத இங்க சொல்றாரு. அடுத்தது, nor shall death brag thou wonders in his shade,
when in eternal lines to time thou growest. அப்படின்னா death cannot claim the beloved, she will not die அப்படின்ற அர்த்தம். எப்படி சன் வந்து இந்த earth இருக்க வரைக்கும் சூரியனை இது பண்ண முடியாதோ அதே மாதிரி death cannot claim the beloved because the beloved will live forever in the eternal lines. எப்படி சூரியன் வந்து இந்த பூமி இந்த சோலார் சிஸ்டம் இருக்க வரைக்கும் எப்படி சூரியன் இருக்குமோ அதே மாதிரி இந்த போயம் இருக்க வரைக்கும் when in eternal lines உனக்கும் உன்னுடைய அழகுக்கும் அழிவே இல்லை. nor shall death brag thou wonders in his shade when in eternal lines. இந்த லைன்ஸ் நான் எழுதுற இந்த போயம் அழிவில்லாத போயம். ஷேக்ஸ்பியர் வந்து 1609 இந்த போயம் பப்ளிஷ் ஆயிருக்கு. எப்ப வேணாலும் எழுதிருக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் அதை படிக்கணும். கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த லைன்ஸை படிக்கிறோம். இந்த லைன்ஸ் எப்படி எட்டர்னலா டெத் இல்லாம இருக்கோ அதே மாதிரி உன்னுடைய அழகும் டெத்லெஸ். அடுத்து செஷூரா அப்படின்னு சொல்றாங்க. செஷூரான்றது ஃபைனல் கப்லெட். அதுல என்ன சொல்றாருன்னா as long as men can breathe or eyes can see so long lives this gives life to thee. எவ்வளவு நாள் சூரியன் இருக்கும்? சோலார் சிஸ்டம் இருக்க வரைக்கும். சூரியன் டல் ஆச்சுன்னா சோலார் சிஸ்டமே இல்லை. சோலார் சிஸ்டம் நின்றுச்சுன்னா மனுஷனாலே உயிர் வாழ முடியாது. அதுதான் சொல்றாரு, மனிதர்கள் உயிர் வாழ்ற வரை, மனிதர்களால கண் ஐஸ் வந்து பார்க்கற வரை இந்த லைன்ஸ் இருக்கும், உன்னோட அழகும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சானட் 18 முடிக்கிறாரு. இந்த சானட் 18 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சானட்ல வந்து ஓல்டா அப்படின்ற ஒன்று வந்து 9th லைன்ல இருந்து ஓல்டா அப்படின்னு 3rd குவார்டைன் வந்து ஓல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து மூட் ஆஃப் த போயம் வந்து ஷிஃப்ட் ஆகும். டேர்ன் ஆஃப் தாட்டை தான் ஓல்டா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செஷூரா சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுடைய அந்த லேடி லவோட பியூட்டி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்றதான் இந்த போயம்ல ஷால் ஐ கம்பேர் தி டு சம்மர்ஸ் டே அப்படின்ற இந்த சானட்ல சொல்றாங்க. ஷால் ஐ கம்பேர் தி டு சம்மர்ஸ் டே thou art more lovely and more temperate, which means the poet wonders if he should compare his lady love to summer's day, and he immediately stops that interrogation and says that she is more beautiful and more gentle than summer அப்படின்னு இந்த லைன்ல சொல்றாங்க. and that is the sonnet, beautiful sonnet. and immediately அடுத்த 6 லைன்ல என்ன சொல்றாருன்னா he gives some disadvantages of summer because summer has rough winds which sometimes shakes the darling buds of May, and summer's season is so short and summer's sun is too hot, sometimes it is hidden by the clouds அப்படின்லாம் சொல்றாங்க. and 7th and 8th லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா all the beautiful things is sometimes decline, fair from fair sometimes decline by chance or nature's changing course or course untrimmed. and from the 8th to 12th line he says though summer's sun may dimmed but the beauty of lady love will ever be beautiful because of the lines he has written. அதுதான் இங்க சொல்றாரு. but the eternal summer shall not fade nor lose possession of that fair thou owest, nor shall death brag thou wonders in his shade when in eternal lines to time thou growest. so long as man can breathe or eyes can see, so long lives this and this gives life to thee அப்படின்றதான் shall I compare thee to a summer's day அப்படின்ற இந்த sonnet